வணக்கம். குருவே போற்றி, குருவே துணை. 23வது மாதாந்திர கருத்தரங்கம் குபேர கலச அறக்கட்டளை மூலம் நடந்து சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது. எனக்கு சிறப்பு அழைப்பாளராக என்னை அழைத்த காளீஸ்வரி மேடம் மற்றும் பிரபஞ்சந்தருக்கு நன்றி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். இன்றைக்கு நான் பேசப்போவது 27 நட்சத்திரம் உடைய சில ஜோதிட பலன்கள். அதாவது அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் முதலாவதாக வருவது அஸ்வினி. இதில் அஸ்வினி என்பது குதிரையை போன்ற வடிவத்தை உடையது. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் என்பது சூரியனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். இந்த அஸ்வினி என்பவர்கள் குடும்பத்தில் சூரியனுடைய கர்ம பதிவு என்பதால் சூரியன் என்றாலே தந்தை, தந்தையுடைய அனுகூலம் கிடைப்பது கடினம். மேலும் அஸ்வினி என்பது மருத்துவ குணம் உள்ள நட்சத்திரம். இந்த குடும்பத்தில் கண்டிப்பாக மருத்துவர்கள் அல்லது மருத்துவ படிப்பு சார்ந்த துறையில் இருக்க வாய்ப்புகள் அதிகம். மேலும் அஸ்வினி என்பது அஸ்வினி குமாரர்கள் என்று சொல்வார்கள். எனவே இரட்டை குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த வீட்டில் 2 குழந்தைகள் இருப்பதற்கு சூழ்நிலைகள் அதிகம். அஸ்வினி அரசு தொடர்புடைய நட்சத்திரம். இந்த வீட்டில் அஸ்வினி என்பவர் வீட்டில் கருக்கலைப்பு உண்டு. மேலும் இவர்கள் வீட்டில்தான் தூக்கணாங்குருவி கூடு கட்டும். அஸ்வினி என்பவர்களுக்கு பிரச்சனை வந்த பிறகுதான் பதவி உயர்வு தேடி வரும். இவர்கள் வீட்டில் மழை பெய்தால் மற்ற வீட்டுக்கு இடைஞ்சல் வருகிறதோ இவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக மழை தண்ணீரால் தொல்லை உண்டு. இவருக்கு நல்ல வீடு அமைய தாமதமாகும். அடுத்தபடியாக பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய கர்ம பதிவு. சந்திரன் என்றாலே அம்மாவை குறிக்கும், உணவை குறிக்கும். எனவே இந்த பரணி என்பவர்கள் இதற்கு அடுப்பு போன்ற வடிவத்தை சொல்லியுள்ளார். எனவே இங்கு பரணி என்பது சமையல் செய்வதில் வல்லவராக இருப்பார்கள். பரணியில் மனைவி அமைந்தாலும் சரி, கணவன் அமைந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் சமையல் சிறப்பாக செய்வார்கள். பரணி தரணி ஆளும். கண்டிப்பாக இவர்களுக்கு நல்ல பதவி, வேலை வாய்ப்பு, நல்ல பதவி கிடைக்கும். அலங்கார பிரியராக இருப்பார். இந்த குடும்பத்தில் 2 தாரம் இருக்க வாய்ப்புகள் அதிகம். உணவு பிரியர், சமையல் கலை சிறப்பாக இருக்கும். நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்களில் எல்லாம் செஃப்பாக இருப்பவர்கள் இந்த பரணி நட்சத்திரம் இருப்பதுதான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பெரிய முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடாது. இவர்கள் வீட்டில் மனநலம் குன்றிய குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகம். ரிமார் சைல்டு என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக பரணி என்றாலே சுக்கிரனுடைய சாரம். அலங்கார பிரியர், ஃபேன்சி தொழில், வண்டி வாகனம், இந்த மாதிரி துறையிலெல்லாம் இவர்கள் வேலை செய்யலாம். அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை என்பதே செவ்வாயுடைய கர்ம பதிவு. இந்த கிருத்திகை என்பது செவ்வாய் என்றாலே கணவன், செவ்வாய் என்றால் நிலம், பல் சார்ந்தது, இவற்றில் எல்லாமே இவர்களுக்கு பிரச்சனை இருக்கும். இதற்கு பரிகாரம் என்னவென்றால் கந்த சஷ்டி படித்தால் சிறப்பு. கிருத்திகை என்பவர்களுக்கு பெற்றோர்கள் பிரிந்து வாழும் சூழ்நிலை இருக்கும். அதாவது தொழில் ரீதியாக கூட வெளியூர் செல்லலாம், வெளிநாடு செல்லலாம், இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை இருக்கும். பூர்வீக சொத்தில் இவர்களுக்கு பிரச்சனை உண்டு.
சொந்த உழைப்பில் 2 வீடு வாங்கும் யோகம் உண்டு. கிருத்திகை நட்சத்திரம் பெண் பிறந்திருந்தால் வீட்டில் கட்டாயம் இவர்கள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அதே போல் கோயிலுக்கு எண்ணெய் தானம் கொடுப்பது சிறப்பு. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி என்பர்கள், ரோகிணி என்றாலே சக்கரத்தை குறிக்கும். இந்த ரோகிணி அன்பர்கள் வீட்டில் கண்டிப்பாக சக்கரம் என்பதை எதை குறிக்கும்? வண்டி வாகனங்கள். எனவே ஓட்டுநர் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருப்பார்கள். குறிப்பாக கார் வைத்திருப்பார்கள். இல்லை என்றாலும் கார் வாங்கும் சூழ்நிலை உண்டாகும். ஏனென்றால் கண்ணன் பிறந்த நட்சத்திரம், கண்ணன் லீலைகளில் மன்னன். கண்டிப்பாக இந்த வீட்டில் காதல் கல்யாணம் உண்டு. இவர்களுக்கு தாய் மாமன் ஆகாது. கண்ணன் மண் தின்பான் என்று சொல்வார்கள். எனவே மண் சார்ந்த ரியல் எஸ்டேட் ஜாப் இவர்களுக்கு சிறப்பான பலன் தரும். மேலும் ரோகிணி என்பது ஏணியை குறிக்கும். எனவே அடுத்த ஒரு உயர்வுக்கு காரணமாக இருப்பார் ரோகிணி. சந்திரனுக்கு பிடித்த நட்சத்திரத்தில் 27 ரோகிணி தான் ரொம்ப பிடிக்கும். ரோகிணி அன்பர்கள் திருநங்கைகளுக்கு உதவி செய்தால் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும். மேலும் ரோகிணி பெண் பிள்ளை ரோகிணியாக இருந்தால் கண்டிப்பாக மூக்கு குத்தி கொள்வது சிறப்பு. அடுத்ததாக மிருகசீரிடம். மிருகசீரிடம் என்பது குருவுடைய கர்ம பதிவு. குரு என்றால் குழந்தை. இந்த நட்சத்திரம் அன்பர்களுக்கு குழந்தையால் தொல்லை அல்லது குழந்தைகள் இயக்கம், குழந்தை இல்லாமல் கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். பொதுவாக குருவின் கர்ம பதிவு. குரு என்றாலே தங்கம். இந்த குடும்பத்தில் கண்டிப்பாக இவர்களுக்கு தங்க நகை அடகு வைத்திருப்பார்கள். அவமானம் ஏற்பட்டிருக்கும். புத்திரதோஷமுள்ள நட்சத்திரம் மிருகசீரிடம். மேலும் இது செவ்வாயுடைய சாரம் என்றால் மருத்துவத்துறை சார்ந்தது. செவ்வாய் என்றால் கணவன், கணவனுடன் கான்ட்ரவர்சி, இதெல்லாமே இருக்கிற சூழ்நிலை ஜாஸ்தி. இதில் காணாமல் போனவர் இருப்பார் இந்த குடும்பத்தில். இவர்களுக்கு ஃபேன் காற்று ஆகாது. பணப்பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் ஒரு பழம், சீப்பு பழம் வாங்கி தானமாக தருவது சிறப்பு. பெண்கள், அதாவது மிருகசீரிடத்தில் லேட்டாக திருமணம் செய்ததால் இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். விரைவாக திருமணம் செய்தால் இவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை என்பது சுக்கிரனுடைய கர்ம பதிவு. இந்த குடும்பத்தில் கண்டிப்பாக வெளிநாட்டு ராகு, திருவாதிரை என்பது ராகுவின் சாரம். எனவே வெளிநாட்டு யோகம், பயணம் சார்ந்த தொழில், இவற்றையெல்லாம் ஈடுபட்டு இருப்பார்கள். மேலும் திருவாதிரை என்பது விஷத்தை குறிக்கும். இந்த குடும்பத்தில் கண்டிப்பாக சூசைடு செய்தவர் இருப்பார். சூசைடு எண்ணம் இருப்பவர்கள் இருப்பார். மேலும் மிதுனம் என்பதால் காதல் ராசி. காதலால் சூசைட் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். விபத்து ஏற்படக்கூடிய கண்டங்கள் சந்தித்திருப்பார்கள். திருவாதிரை அன்று நட்சத்திரம் அன்று விட்டு எக்காரணம் கொண்டு யாரும் மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது. ஃபாரின் போக யோகம் கண்டிப்பாக. அடுத்தபடியாக புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் என்பது சனியுடைய கர்ம பதிவு. தொழில் ரீதியாக இவர்களுக்கு கண்டிப்பாக அனைத்தும் நல்லது நடக்கும். மேலும் சித்தப்பாவின் அனுகூலம் கண்டிப்பாக இருக்காது. ராமர் பிறந்த நட்சத்திரம். ராமர் எவ்வளவு அதை போன்று இவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும். ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் இருந்தது. எனவே இந்த புனர்பூசம் என்பவர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அவருக்கு ராமர் மனைவி பிரிந்த சூழ்நிலை போல் இந்த தம்பதிகளில் பிரிவு உண்டு. அல்லது இயற்கையாகவே பிரிவு, அதாவது மரணம் ஏற்படக்கூட சூழ்நிலைகள் இருக்கும். புனர்பூசம் என்பது ராமனுடைய நட்சத்திரம். ராமருக்கு 2 குழந்தைகள் என இந்த வீட்டில், இந்த புனர்பூசம் அன்பர்கள் வீட்டில் கண்டிப்பாக 2 குழந்தைகள் இருப்பார்கள். இவர்கள் 2 தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அனுமன் வழிபாடு, ராமர் வழிபாடு செய்வது சிறப்பு.
ஹாஸ்டல் அனுபவம் இவர்களுக்கு வாழ்க்கையில் காலேஜ் படித்திருந்தால் இவருக்கு ஹாஸ்டலில் ஒரு பெரிய அனுபவம், மறக்க முடியாத மாதிரி அனுபவம் இருக்கும். ஃபாரின் போகும் யோகம் கண்டிப்பாக உண்டு. அடுத்தபடியாக பூச நட்சத்திரம். பூசம் என்பது இவர்களுக்கு எப்பொழுதுமே பசுவின் மடியை. எனவே இந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. டீ காஃபி கிடைக்கும். இவர்கள் சொந்த தொழில் செய்வது சிறப்பு. அதுவும் பார்க்கும்போது இவர் செய்யக்கூடிய தொழில் கருப்பு கலர் சார்ந்தது, நீச்ச தொழில். ஏனென்றால் பூசம் என்றால் சனி பகவானுடைய சாரம். எனவே இவர்கள் நீச்ச தொழில் செய்வது சிறப்பு. இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு சாக்கடை கண்டிப்பாக இருக்கும். அது பார்ப்பதற்கு அறிவிருப்பா இருந்தாலும் இவர்களுக்கு கல்லா களை கட்டும். நீச்ச தொழில் கை பொதுவாக இவர்களுக்கு கை அழுக்காக வேண்டும். கை அழுக்காகக்கூடிய தொழில் செய்வது சிறப்பு. இவர்களுக்கு அந்த ராகுடைய கர்மா என்பதால் வெளிநாட்டு தொடர்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் அடுத்தபடியாக ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் என்பது சர்வகிரகம். இதுவும் சூரியனுடைய கர்மப்பதிவு. இந்த ஆயில்யம் ஒன்றுகளுக்கு சூரியனுடைய கர்மப்பதிவு என்பது தந்தையுடன் கான்ட்ரவர்சி உண்டு, அல்லது தந்தை இல்லாமல் இருக்கலாம். வேலை விஷயமாக ஒரு வெளியூர் கூட சென்றிருக்கலாம். மொத்தத்தில் தந்தையுடன் ஒட்டுக்காக இருக்கக்கூடிய சூழ்நிலை தராது. மேலும் சூரியன் என்றால் பல், கண் இவையெல்லாம் குறிக்கும். இவற்றில் எல்லாமே இவர்களுக்கு பிரச்சனை வந்து போகும். இவர்கள் ஆயில்யம் கடகம் என்பதால் வீட்டின் அருகே நீர்நிலையில் இருக்கும். கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம். தாய்மை உள்ளம் உள்ளவர்கள். தந்தையின் சொத்து இவருக்கு அனுபவிக்க தடை உண்டு. காரணம் சூரியனுடைய கர்மப்பதிவு. சாப்பாட்டு பிரியரா இருப்பார். ஆயில்யம் என்றாலே ஆயில்யத்தில் ஒரு மனைவி கிடைத்தால் கண்டிப்பாக சமையல் சிறப்பாக செய்வார். சாப்பாட்டுக்கு கணவன் அடிமை. சமையல் செய்வதில் ஆயில்யம் சிறப்பு. இவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட தொழில் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அரசு சார்ந்த துறை இருக்கும். இவர்கள் இந்த புற்று வழிபாடு, ஆதிசேஷன் வழிபாடு செய்வது சிறப்பு. ஆயில்யம் என்றாலே மருத்துவ குணமுள்ள நட்சத்திரம். நட்சத்திரத்திலேயே அஸ்வினி மற்றும் ஆயில்யம் இந்த இரண்டுமே மருத்துவ குணம். இவர்கள் பெரும்பாலும் டாக்டர்களாக இருந்தால் கைராசியுள்ள டாக்டர்கள் என்று சொல்லுவார்கள். இவர்கள் ஒரு விபூதி மந்திரித்து கொடுத்தாலும் கூட அதுவே ஒரு நிவர்த்தி, மருத்துவ குணம் உள்ள கைராசியான நட்சத்திரம். அடுத்தபடியாக மகம் நட்சத்திரம். மகம் என்றாலே சந்திரனுடைய கர்மப்பதிவு பெற்றது. மனம் ஒரு நிலையாக இருக்காது, ஆசிலேஷன் மைண்டாக இருக்கும். இவர்களுக்கு வீடு அமைவது வீடு அமையாது. தாயார் ஆதிக்கம் உள்ள வீடு. அரசு வருமானம் கண்டிப்பாக குடும்பத்தில் அரசு வருமானம் உண்டு. அரசு ஊழியர்கள் மகத்தில் ஜகத்தை ஆளுவார் என்று சொல்வார்கள். அதனால் கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். சீதை பிறந்த நட்சத்திரம் மகம். பித்ரு சாபம் உள்ள நட்சத்திரம். இவர்கள் மேடான பகுதியில் குடியிருப்பார். இதில் ஒரு பெண் ருதுவாவது மிக மிக சிறப்பு. வளர்ச்சி உண்டாகும். காதல் வயப்படக்கூடிய நட்சத்திரம். இருந்தாலும் காதல் ஃபெயிலியர் ஆகும். மாடி வீட்டில் குடியிருப்பார். ஆனால் மாடி வீட்டில் குடியிருக்கக்கூடாது. ஜீவ சமாதி வழிபாடு செய்வது சிறப்பு. இடம் மாறி வந்தவர்கள் இந்த குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பார். இந்த வீட்டில் ஒரு குழந்தைகள் பேச்சு குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக இந்த வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும். அடுத்தபடியாக பூரம். பூரம் என்றாலே ஆண்டாள். ஆண்டாள் பெருமாளை காதலித்து திருமணம் செய்தவர். எனவே காதல் திருமணம் கண்டிப்பாக உண்டு. ஆன்மீகம் வரும். அரசு பட்டம் பதவி தேடி வரும். இவர்களுக்கு கரண்ட் சாக்கு எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு முறையாக அடிக்கும். தலையில் தொப்பி அல்லது கிரீடம் போன்ற அடிக்கடி போட்டுக்கொள்வது சிறப்பு. இல்லை என்றாலும் கூட இவருக்கு பதவி தானே தேடி வந்து கிரீடம் போடுவது போல் ஒரு பதவி கிடைக்கும். இவர்கள் வீட்டிற்கு எறும்பு அடிக்கடி வரும். கருப்பு எறும்பு வந்தால் நல்லது, சிவப்பு எறும்பு வந்தால் கெட்டது. இதுவே நாம் ஒரு சிம்டமாக தெரிந்து கொள்ளலாம். வீட்டு அருகில் வேப்ப மரம் கண்டிப்பாக இருக்கும். கற்கண்டு சப்போட்டா தானம் தருவது சிறப்பு.
உத்திர நட்சத்திரம். அடுத்தபடியாக உத்திரம் என்றாலே அரசை சார்ந்தது, சூரியனுடைய சாரம் பெற்றது. எனவே இந்த வீட்டில் அரசு தொடர்புடைய தொழில் செய்பவர்கள் இருப்பார். குறிப்பாக இராணுவத்துறை, போலீஸ் துறை இவற்றில் எல்லாமே இந்த உத்தரத்துக்காக நிறைய பேர் இருப்பாங்க. ஊருக்கு உழைக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இடது கை பழக்கம் உள்ளவர் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருப்பார்கள். இதில் குறிப்பாக உத்திரம் 4ஆம் பாதத்தில் இருப்பவர்கள் வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக போகவும், குறிப்பாக வண்டி பழகாமல் இருந்தால் நல்லது. ஏனென்றால் இவர்கள் கண்டிப்பாக இவருக்கு விபத்து நடக்கும். அரசு வருமானம் கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் உண்டு. கோர்ட் கேஸ் எல்லாம் இவர்கள் சந்திப்பார்கள். இவர்கள் வீட்டுக்கு டம்மி, வெளியில ரம்மின்னு சொல்லும் மாதிரி வீட்டுல நல்ல பேர் வாங்க மாட்டாங்க, வெளியே நல்ல பேர் வாங்குவாங்க. அஸ்தம். அடுத்தபடியாக அஸ்தம். அஸ்தம் என்றாலே உள்ளங்கை. நம் நாள்தோறும் எல்லாருமே அஸ்தம் நட்சத்திரத்தை நம்ம பார்க்கக்கூடியது நம்ம உள்ளங்கையிலே உள்ளது. இதுவும் புதனுடைய கர்ம பதிவு. இந்த அஸ்தம் என்றாலே காதல் மன்னன் என்று சொல்லலாம். கடவுள் பக்தி உண்டு. ஒரு சிலருக்கு 2 தாரம் உண்டு. எது வைத்தாலும் இவரது 2ன்னு சொல்லலாம். 2 வண்டி, 2 வீடு, இதை போல எல்லாமே 2 மோதிரம் போட்டிருப்பாங்க. மோதிரம் மட்டும் இவங்களுக்கு அமையாது. இவர்களுக்கு காதல் செய்தால் முதல் காதல் ஃபெயிலியர், 2வது தான் சிட்டம். காரணம் 2 தான் இவருக்கு சிறப்பு. வண்டியே எடுத்தாலும் செகண்ட் சிறப்பது நல்லது. கைரேகை நிபுணராக இருந்தால் சிறப்பு. புத்திர தோஷமோ அல்லது புத்திர பிரிவோ இவர்களுக்கு உண்டாகும். 45 வயதிற்கு மேல் இவர்களுக்கு 45 வயதும் போது இவருக்கு ஒரு கண்டத்தை சந்திப்பார். எனவே 44 வயதில் இவர் ஒரு மிருத்யுஞ்ச யோகம் செய்வது சிறப்பு. ஆயுஷ்கோகம் செய்வது சிறப்பு. இவர்கள் அடிக்கடி வண்டியில் தொல்லை, அடிக்கடி விபத்து ஏற்படும் இவர்களுக்கு. அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரம். சித்திரை என்றாலே செவ்வாய் நட்சத்திரத்தை சாரத்தை குறிக்கும். செவ்வாய் என்பது மருத்துவம். இந்த வீட்டில் கண்டிப்பாக மருத்துவம் சார்ந்தவர்கள் யாராவது இருப்பார்கள். ஒரு நோயாளியாக இருப்பார்கள். கடைசி அரசு தொடர்பு உண்டு. அரசு வேலை கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் இருக்கும். சைக்கிள் என்பது சித்திரை குறிக்கும். இவர் வீட்டில் துருப்பிடிச்ச வண்டி, சைக்கிள் ஏதோ ஒன்று மூலையில் நின்று கொண்டே இருக்கும். வீடு அருகே துணிக்கடை இருக்கும். மெடிக்கல் உண்டு குடும்பத்தில். சொத்து இருக்கும். ஆனால் அந்த சொத்தில் அதன் மேல் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் வஸ்திர தானம் செய்வது சிறப்பு. குலதெய்வ தோஷம் உண்டு இவர்களுக்கு. இந்த குடும்பத்தில் டெய்லர், டெக்ஸ்டைல் இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு நட்பு வகைகள் நிறைய பேர் இருப்பாங்க. அருகில் ரேஷன் கடை கூட இவர்கள் வீட்டில் அருகில் இருக்கு. அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரம். சுவாதி என்றாலே தேன். சுவாதி என்பது ராகுடைய சாரம். பிரம்மாண்டமாக இருப்பார். எதிலுமே பிரம்மாண்டமாக இருப்பார். எந்த தொழில் செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்பது. தீபச் சுடர். சுவாதி என்பது தீபத்தின் சுடர். எனவே அனைவருக்கும் ஒரு வெளிச்சம் தரக்கூடிய நட்சத்திரம். இந்த சுவாதியில் திருமணம் செய்தால், இந்த சுவாதி நட்சத்திரத்தில் திருமணம் செய்தால் ஒரு வருடத்திலே கண்டிப்பாக அடுத்த வெட்டிங் டே வருவதற்குள் இவங்களுக்கு குழந்தை கிடைத்துவிடும். அடுத்து இவர்கள் கண்டிப்பாக லவ் மேரேஜ் உண்டு. இந்த குடும்பத்தில் டிராவல் ஜாப் செய்வது சிறப்பு. ஃபாரின் போகக்கூடிய யோகம் எல்லாம் இவருக்கு உண்டு. இவருடைய வாழ்க்கையில வசந்த காலம் என்பது 30 to 60. இந்த காலகட்டத்தில் கோல்டன் டைம் என்பார்கள். இதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு அப்பொழுது கேஸ் ட்ரபிள் வரும். எனவே அதனை சார்ந்த உணவுகள் தவிர்ப்பது சிறப்பு. அடுத்தபடியாக விசாகம். விசாகம் என்றாலே தோரணம். வீட்டில் தோரணம் இருந்தாலே அந்த வீட்டில் விசாகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ராகுவின் கர்ம பதிவு. இவர்களுக்கு கண்டிப்பாக நாய்க்கடி உண்டு. எனவே நாயை பார்த்தாலே இவர்கள் மகிமாயம்மா என்னும் மந்திரத்தை அடிக்கடி உச்சரிக்க நாய்களிலிருந்து தப்பிக்கலாம். இருந்தாலும் ஒரு செல்லப்பிராணி நாயார் இவரை கடிக்கும் சூழ்நிலை உண்டாகும். 2 திருமணம் இந்த குடும்பத்தில் உண்டு. காளி தேவி, துர்கா தேவி வழிபடுவது சிறப்பு. இவர்கள் மாடப்புறா வளர்ப்பது மிக மிக சிறப்பு. இவர்கள் குடும்பத்தில் வக்கீல், டீச்சர் இந்த மாதிரி தொழில் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அடுத்தபடியாக அனுசம் நட்சத்திரம். அனுசம் என்றாலே தாமரை குறிக்கும். அதே போல் அனுசம் என்பது தாலி. இந்த குடும்பத்தில் கல்யாணம் ஆகாதவர்கள் இருப்பார். கல்யாணமாகி
பிரிவோடு இருப்பார்கள். இந்த வீட்டில் கண்டிப்பாக வாட்டர் பைப்பில் லீக்கேஜ் ஆகும். எந்த வீட்டில் பைப் லீக்கேஜ் ஆகிறதோ அந்த வீட்டில் பணம் விரயம் உண்டாகும். இவர்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி உண்டாக்கும் சூழ்நிலை உருவாகும். இவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை என்று ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். ஆனால் கோபம் வருவதை கண்ட்ரோல் செய்து கொள்வது சிறப்பு. இவர்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவது தவிர்ப்பது நல்லது. அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம். கேட்டை என்பது சந்திரனுடைய கர்ம பதிவு. இவர்களுக்கு பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறுகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம். இந்த குடும்பத்தில் 2 வருமானம் உண்டு. இவர்கள் மலையில் நினைவது அதிர்ஷ்டம். அரசு தொடர்பு கண்டிப்பாக உண்டு. இவர்கள் கேட்டை என்றால் கோட்டை என்று சொல்வார்கள். கோட்டை என்பது வீட்டில் காம்பவுண்டை குறிக்கும். இவர் குடியிருக்கும் வீட்டில் காம்பவுண்ட் இல்லாமல் தான் இருப்பார். இல்லையா பக்கத்து காம்பவுண்ட் வீட்டில் சண்டையாறு வரும். இவர் குடும்பத்தில் லவ் மேரேஜ் செய்தவர் இருப்பார்கள். எம்ஆர் குழந்தைகள் இருப்பார்கள். கிளி, குருவி, பூனை வளர்ப்பது சிறப்பு. இவர்களுக்கு தாய்மாமன் சொத்து கிடைக்கும். குடும்பத்தில் டெய்லர், டீச்சர் இந்த வேலை செய்பவர்கள் இருப்பார்கள். அடுத்தபடியாக மூல நட்சத்திரம். மூலம் என்பது யானை தும்பிக்கை குறிக்கும். மேலும் அரசு வேலை, ஆசிரியர், அரசியல் சம்பந்தப்பட்ட அனைவருமே இந்த மூல நட்சத்திரத்தில் இருப்பார்கள். ஞானம் உண்டாகும். இவர்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி கண்டிப்பாக இருக்கும். பெருமாள் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். கடன் உண்டு. ஆனால் இவர்களுக்கு குழந்தை லேட்டாகத்தான் பிறக்கும். பூராட நட்சத்திரம் அடுத்தபடியாக. இது என்னவென்றால் புதனுடைய கர்மப்பதிவு. கூட்டு தொழில் ஆகாது. இவர்களுக்கு திருமணம் லேட் ஆகும். பூராடம் நூலாடாது என்று சொல்வார்கள். எனவே இதில் கூட ஒரு டைவர்ஸ் சேர்ந்த தம்பதிகள்லாம் இருக்க வாய்ப்புகள் அதிகம். எனவே இவர்கள் எல்லாம் ஆண்களாக இருந்தால் 31 வயதிற்கு மேல், பெண்களாக இருந்தால் 23 வயதிற்கு மேல் திருமணம் செய்வது சிறப்பு. போராடம் போராடி வெற்றி பெறும் என்று சொல்வார்கள். எனவே போராடி வெற்றி பெறும் நட்சத்திரம் போராடம். போராடம் என்பது மதுவை குறிக்கும், காளானை குறிக்கும். எனவே இந்த வீட்டில் கண்டிப்பாக மது பிரியர்கள், காளான் பிரியர்கள் இருக்கிறார்கள். கல்வி தடையுடன் படித்து முடித்திருப்பார். 32 - 50 வரை இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கு தோல் பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படும். ஸ்கின் அலர்ஜி என்றது புற்றுமண் அடிக்கடி பூசி வருவது ஸ்கின் அலர்ஜி நிவர்த்தி ஆகும். அடுத்து உத்திராடம். உத்திராடம் என்பது குருவுடைய கர்மப்பதிவு. இந்த நட்சத்திர அன்பர் வீட்டில் குழந்தைக்கான இயக்கங்கள், குழந்தை பிறக்காமல் குழந்தை தள்ளி போவது, அபர்சன் ஆவது, இது போன்ற எல்லாமே நடந்திருக்கும். மேலும் சூரியனுடைய சாரம் என்பதால் அரசு சார்ந்த துறையில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உத்திராடம் என்பது யானையை குறிக்கும். பொதுவாக யானை என்பது தலையை வெட்டி அதாவது விநாயகர் குறிக்கும். அதாவது விநாயகருக்கு தலையை வெட்டி ஒட்டப்பட்ட தலை. எனவே இந்த குடும்பத்தில் அந்த வெட்டி ஒட்டப்பட்டது போல் ஒரு சர்ஜரி கண்டிப்பாக நடக்கும். ஒன்னா இவருக்கு, இல்லைன்னா குடும்ப உறுப்பினர் யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஒரு ஆர்த்தோ ப்ராப்ளம் நடந்தே தீரும். சூரியனுடைய சாரம் என்பதால் தந்தை சொத்து அனுபவிக்க தடை இருக்கும். இவர்கள் நகையை எக்காரணத்தை கொண்டு இரவல் வாங்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாது. கண்டிப்பாக இவர்கள் வாங்கினால் தொலைந்து போகும். பின்னர் அதற்காக வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இவர்களுக்கு குழந்தை இருந்தால் குழந்தையால் பிரச்சனைகள், குழந்தையால் ஏக்கம், இது எல்லாமே இருக்கும். தந்தை வழியில் ஒரு அரசு சார்ந்த தொழில் கண்டிப்பாக யாராவது இருப்பார்கள் குடும்பத்தில். இவர்கள் எப்படியாவது இவர்களுக்கு பட்டாசு வெடித்து உடம்பில் காயம் கண்டிப்பாக. இவர்கள் குடியிருக்கும் வீட்டு அருகில் பள்ளிக்கூடம் இருக்கும். வீட்டுக்கு அருகில் பேச்சு திறமை உண்டு, திறமைசாலி உண்டு. இவர்கள் எப்பொழுது எங்கு சென்றாலும் பால் குடித்து விட்டு பிரயாணம் செய்வது சிறப்பு. அடுத்தபடியாக திருவோணம் நட்சத்திரம். திருவோணம் என்பது சுக்கிரனுடைய கர்மப்பதிவு. வீடு, வண்டி, வாகனம் அனைத்தும் இருக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் கான்ட்ரவர்சி இருக்கும். ஆனால் வெளியே தெரியாது. ஆனால் காதல் திருமணம் செய்திருப்பார்கள். காது நன்றாக கேட்கும். இவர்களுக்கு நாம் எதுவாக பேசினாலும் கூட இவர் காதலியே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. வாழ்க்கையில் இவருக்கு ஏமாற்றம் உண்டு. அதே போல் எந்த தொழில் செய்தாலும் இடமாற்றம் உண்டு.
இவர்களுக்கு வயது கூட கூட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கு. செய்யும் தொழிலில் கண்டிப்பாக புகழ், பதவி, பெயர் அனைத்தும் கிடைக்கும். மருத்துவத்துறையில் வேலை செய்வது மிக மிக சிறப்பு. இவர்களுக்கு கற்பனை திறன் அதிகம் ஜாஸ்தி. அடுத்து அவிட்டம். அவிட்டம் என்பது மிருதங்கத்தை குறிக்கும். அதாவது மிருதங்கம் 2 பக்கம் அடிக்கலாம். ஸோ இவர்களுக்கு 2 வருமானம் கண்டிப்பாக உண்டு. 2 தொழில் செய்வார்கள். சொந்த தொழில் ஒன்று, அரசு தொழில் இருந்தால் இவர்கள் ஒரு தனியார் தொழில் செய்வார்கள். அரசு தொடர்பு கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் இந்த சிஐடி போலீஸ் துறையில் இருப்பார்கள். ஏனென்றால் இவருடைய மைண்டே கிரிமினல் மைண்டுன்னு சொல்லுவார்கள். அதனால் இந்த மாதிரி நட்சத்திரம் கண்டிப்பாக கிரிமினல் மைண்ட் தரக்கூடிய நட்சத்திரம். ஒரு தவிடை கூட தங்கமாக்கக்கூடிய புத்தி இவர்களுக்கு உண்டு. கூட்டு குடும்பமாக வாழ ஆசை உண்டு. இவர்களுக்கு பொதுமக்களுடைய தொடர்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். உடன்பிறப்பு மீது மிகுந்த பிரியம் உள்ளவர்கள். இவர்களுக்கு 40 வயதிற்கு மேலுடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். இந்த குடும்பத்தில் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகம். இவர்கள் திருநள்ளாறு போய் வருவது சிறப்பு. மேலும் பழனி போவது மிக மிக சிறப்பு. வன்னி மரத்திற்கு நீர் ஊற்றி வழிபடுவது சிறப்பு. அடுத்தபடியாக சதயம். சதயம் என்றாலே கும்பத்தை குறிக்கும். கும்பம் என்றாலே ரகசிய நகராசி. எனவே இவரிடம் எதுவுமே நாமல் தெரிந்து கொள்ள முடியாது. பூங்கொத்து. பூங்கொத்து என்பது ஒரு காதலை குறிக்கும். எனவே கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் காதல் உண்டு. இவர்கள் அரசு சார்ந்த துறையில் யாராவது இருக்க வாய்ப்புகள் அதிகம். ராகுவுடைய சாரம் என்பதால் வெளிநாட்டு தொடர்பு இதெல்லாம் இந்த தொழில் எல்லாமே இருக்கும். டிராவலிங் பண்ணக்கூடிய பிரியர் ஜாஸ்தியா இருப்பார்கள். சதயம் என்றால் 100. எனவே இவர்கள் எப்பொழுதும் 100 ரூபாய் நோட்டு இவருடன் வைத்துக் கொள்வது நல்லது. 2வது மருத்துவ குணம் இவரிடம் இருக்கும். இவர்கள் ஒரு கைராசி டாக்டருக்கு படித்திருந்தால் கைராசி டாக்டர் என பெயர் வாங்குவார். இவர்களுக்கும் நாய்க்கடி உண்டு. இவர்கள் வீட்டில் கண்டிப்பாக சமையல் செய்யும் போது குக்கர் வெடித்திருக்கும் ஒரு முறையாவது. இவருக்கு அடிக்கடி ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அது ஒரு காலகட்டத்தில் வந்து தானே மறையும். இதற்கு வைத்தியம் தேவையில்லை. ஆனால் எப்பொழுதுமே 24/7 என்பது போல இவருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்து கொண்டே இருக்கும். சதயத்தில் பிறந்தால் உதயத்தில் சாப்பாடு என்பார். எனவே இவர்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி என்பது குருவின் சாரம். குரு என்றாலே ஆசிரியர்கள். இந்த குடும்பத்தில் ஆசிரியர் போன்ற ஒரு சுப்பீரியர் போன்ற தொழில்துறையில் இருப்பவர்கள் இருப்பார்கள். ஒரு அட்வைசர், டீச்சர், இந்த தொழில் இருப்பது சிறப்பு. சூரியனுடைய கர்ம பதிவு. இவர்களுக்கும் அரசு சார்ந்த சிக்கல், தந்தையுடன் அனுகூலம் கிடைப்பதெல்லாம் கடினம். தாய்மாமன் சிறப்பு இல்லை. ஆன்மீகம் உண்டு. உயர் அதிகாரியிடம் கருத்து வேறுபாடு. காரணம் சூரியனுடைய கர்ம பதிவு. எனவே ஜாக்கிரதையாக அனுசரித்து செல்ல வேண்டும். அபார்சன் உண்டு குடும்பத்தில். நகை அடகு உண்டு. அவமானம் ஏற்படும். குழந்தை பற்றி கவலை இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி என்பது சனியின் சாரம். எனவே நீதிமான் குறிக்கக்கூடிய நட்சத்திரம். இவர்களிடம் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லுபவர்கள் இவருக்கு பிடிக்காது. இருந்தாலும் சனி பகவான் தாமதம் என்பதை இவர்கள் லேசியாக இருப்பார்கள். ஆனால் மற்றவர்கிட்ட வேலை வாங்குவதில் கில்லாடியாக இருப்பார்கள். தொழில் இவருக்கு மாறிக்கொண்டே இருக்கும். கடைசியாக 27 நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ரேவதி என்பது புதனை குறிக்கும். புதன் என்பது காதல். எனவே இந்த குடும்பத்தில் காதல் இருக்கும். இவர்கள் பெரும்பாலும் பச்சை சார்ந்த நிறத்திலேதான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழிபடுவது சிறப்பு. திருநங்கைகளுக்கு உதவி செய்வது நல்லது. பச்சை பயிறு தானம். மேலும் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்வது மிக மிக சிறப்பு. எனக்கு வாய்ப்பு அளித்த குபேர கலாசார கட்டளைக்கு மிக மிக நன்றி. என்னுடைய செல் நம்பர் 8072311613, தண்டவாணி, திருப்பூர். நன்றி, வணக்கம்.